இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், மகளிர் உரிமை திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி தற்போது புதிய ஆப்ஷன் ஒன்று எனபிள் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியிருந்தால் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் நடந்த பேட்டி ஒன்றில் பதிலளித்தார். அப்போது பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமான கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்த தகுதியான பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பதிலளித்தார். இது மட்டும் இல்லாமல் தற்போது வந்த புதிய தகவலின்படி மகளிர் உரிமை தொகை தகுதியான பெண்களுக்கு தற்போது புதிதாக யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்ட தவணை ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்பு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே உங்களுடன் Stalin.tn.gov.in இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷனும், அதற்கு கீழே தங்களின் மனுவின் நிலை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. கிளிக் சேவ்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப், லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம், நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன்அப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரீவன்ஸ், ஃபைல் கிரீவன்ஸ். ட்ராக் கிரீவன்ஸ்னால் உங்களுடைய மனுவின் நிலையை அறியன்னு சொல்லி ஆப்ஷன் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். ட்ராக் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் அவைலபிள் அந்த மாதிரி வரும். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க, ஆப் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. அதை அப்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதுதான் தற்போது புதிதாக எனபிள் பண்ணியிருக்க ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.